இந்த குட்டி கிருஷ்ணனை உன்னோட வச்சுக்கணும்ல. தங்கமா இருந்தா எடுத்துட்டு போலாம். இது பித்தளை மாதிரி இருக்கே. இதை பாரு, இதை எப்பவுமே உன் கூடவே வச்சுக்கணும். ஏன்னா இதோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கணும். இந்த உனக்கு இன்னொரு gift காத்துட்டு இருக்கு. கீழே வா, என்னன்னு சொல்றேன். வா போலாம். எடுத்துட்டு போக வேண்டியதெல்லாம் மறக்காம வாசுவை விட்டு வண்டியில எடுத்து வைக்க சொல்லு. அம்மா, உங்களுக்கே நல்லா தெரியும் நான் அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறவ இல்ல. நானே விஷாக்கா அங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். அப்பா கட்டாயப்படுத்தினதுனால தானே அவர் கூட போனேம்மா. ஆனா அவர்கிட்ட சொல்லாமலே நான் திரும்ப வந்துட்டேன். நான் இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பண்ணதே இல்லம்மா. நம்ம வீட்ல இருந்து நான் எடுத்துட்டு போன துளசி செடியை அவங்க வீட்டு துளசி மடத்திலே வச்சுட்டு வந்துட்டேம்மா. என்ன நம்புங்கம்மா, நான் விஷாக்காவுக்கு துரோகம் பண்ணல. தெரியுமா, எனக்கு எப்பவும் உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீ எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் ராதிகா. ஆனா உனக்கும் சம்பிரதாயம் தெரியும் இல்ல? நம்ம வீட்டுக்கு விஷாக்கா மறு வீட்டுக்கு வரும்போது புகுந்த வீட்டுக்காரங்க எதுவும் தப்பா நினைக்க கூடாது இல்ல? அதனாலதான் பாட்டிமா அப்படியெல்லாம் பேசினாங்க. நீங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வீட்டில் லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னா உனக்கு வெக்கமா இருக்கும்ல. அப்புறம் எப்படி நீ பேசுவ? அதுக்காக தான் நான் உனக்கு ஒரு பொருள் வாங்கி வச்சிருக்கேன். இதை பாரு. ஓபன் பண்ணவா? மொபைல் போன். இதுல நான் தேவாவோட நம்பரை ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன். நீ ஜஸ்ட் 2 பிரஸ் பண்ணா நீங்க 2 பேரும் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ பாட்டிமா. நேராச்சுல வா. நான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். சீக்கிரமா வந்துடணும் என்ன? சரி பாட்டிமா. இத பாரு, ஒரு விஷயத்துல நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப நாள் காத்திருக்க மாட்டாங்க. சீக்கிரமா வந்துடு. ஓ, மாப்பிள்ளை என்னமோ இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்காரு. என்னாச்சு தேவாக்கு இன்னைக்கு? சின்ன மருமகளே, என்ன பாட்டிமா? இங்க வா. நான் இப்போ உங்ககிட்ட என்ன கொடுத்தேன்? போடு அவன் நம்பரை. பார்த்துட்டே இரு, எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவான் அவன். அவரு கட் பண்றாரு. அதானே, அவனுக்கு எப்படி தெரியும் இது உன்னோட நம்பர்னு? ஒருவேளை இது விஷாகா நம்பர்னு மாப்பிள்ளைக்கு தெரியலையோ என்னமோ. நாங்க கிளம்புறோம். வாமா போலாம். விஷாகா, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. ஓ, நல்லா இரு, சந்தோஷமா இருமா. இருக்கட்டும், நல்லா இருமா, நல்லா இரு. இதோ பாருங்க, தேவா வந்தாச்சு.
மாப்பிள்ள, நீங்க எதையும் பெருசா எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க. சாஸ்திரி மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் இப்படி நடத்துறது சரியில்லை. நான் சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். நான் ஒரே ஒரு தடவை அவளை இன்னைக்கு பார்த்துட்டா போதும். இன்னைக்கு ஒரு வேலை நல்லபடியா முடிஞ்சது. ஆனா வைஷாலி, இந்த தேவா ஏன் இப்படி பண்றா? பிடிக்கலன்னா கூட விஷாகா அப்பா முன்னால தலையை ஆட்டிருக்கலாம்ல. ஏன் இப்படி சொன்னா? அவர் ஏதாவது தப்பா நினைக்க மாட்டாரு? பாவம் அந்த சேஷாத்ரி எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டார் பத்தியா? அது அம்மா, சரி விடு, நீ அதுக்காக டென்ஷன் ஆகாத. எல்லாம் நல்லா நடக்கும். சரிம்மா. இரு கொஞ்சம் இரு. எவ்வளவு பெரிய கல்லு. எப்பவும் வேலையில கவனம் இருக்கணும் ராதிகா. மன்னிச்சிடுங்கம்மா, நான் இதை கவனிக்கல. இது பாரு, கவனத்தை சிதற விட்டா எல்லாமே சிதறி போயிடும்னு உனக்கு தெரியாதா? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா உங்க அப்பா அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரு. ஏன் தெரியுமா? என்னோட சமையல்ல அவருக்கு முழு நம்பிக்கை உண்டு. இத்தனை வருஷமா அவர் சாப்பிட்டதுல கல்ல கடிச்சு பார்த்ததே இல்லை. அம்மாடி, இந்த மாதிரி சின்ன விஷயத்துல கவனம் இல்லைன்னா எவ்வளவுதான் நல்லது செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை போயிடும். இன்னைக்கு நடந்ததெல்லாம் பார்த்து உங்களுக்கு என் மேல நம்பிக்கை போயிடுச்சாம்மா? ராதிகா, எப்பவுமே உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா. அதுல உனக்கு சந்தேகமே வேண்டாம். நம்மளையும் மீறி ஏதாவது தவறு நடந்துடுச்சுன்னா எல்லாமே வீணா போயிடும். நான் நாளைக்கு உனக்காக குளத்தங்கரையில காத்துக்கிட்டு இருப்பேன். இதுக்கப்புறமும் நான் உன்னை இழக்க தயாரா இல்ல. ஒருவேளை நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு நீ வராம இருந்தா நான் அதே குளத்தில் விழுந்து முழுகி என் உயிரை விட்டுருவேன். ராதிகா, எப்பவுமே உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா. நம்மளையும் மீறி ஏதாவது தவறு நடந்துடுச்சுன்னா எல்லாமே வீணா போயிடும். நான் நாளைக்கு உனக்காக குளத்தங்கரையில காத்துக்கிட்டு இருப்பேன். எப்பவுமே உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா. இதுக்கப்புறமும் நான் உன்னை இழக்க தயாரா இல்ல. அதுல உனக்கு சந்தேகமே வேண்டாம். ஒருவேளை நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு நீ வராம இருந்தா நான் அதே குளத்தில் விழுந்து முழுகி என் உயிரை விட்டுருவேன். நம்மளையும் மீறி ஏதாவது தவறு நடந்துடுச்சுன்னா எல்லாமே வீணா போயிடும். நான் அங்க போறதுனால அப்பா அம்மாவோட நம்பிக்கை மட்டும் இல்ல, விஷாக்காவோட வாழ்க்கையும் கெட்டு போயிடும். இல்ல, நான் அவரை பார்க்க போக கூடாது. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. நான் அவரை பார்க்க போக கூடாது. இப்பதான் 11 மணி ஆகுதா? நாலு மணி ஆகணுமா? அது வரைக்கும் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் இப்பவே அந்த இடத்துக்கு போறேன். அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்க போறேன். பாட்டிமா, எங்க போற நீ? இல்ல நான் சும்மா. எனக்கு தெரிஞ்சுதானே உங்க மாமனார்கிட்ட நான் அப்படி சொன்னேன். நீங்க கூட்டிட்டு போங்க, பின்னாலேயே என் பேரன் வந்து நிப்பான்னு கிளம்பிட்டான் பாரு. இல்ல பாட்டிமா. சரி, அப்புறம் போலாம்.
வா வந்து விளையாடு. என்னது? ஏய் உன் கூட பரமபதம் விளையாடலன்னு வந்தேன் தேவா. வா சீக்கிரம் வா. எனக்கு ப்ளூ. என்னோட ரெட். பாத்தியா, சீட்டிங் எல்லாமே 6 விழுந்துருச்சு. உன்ன மாதிரி கிடையாது. சின்ன வயசுல இருந்து நான் எப்ப பட்டாலும் முதல்ல 6 தான் விழும். என்னடா சிரிக்கிற? என்ன நினைக்கிற நீ? எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சியா? எல்லாமே தெரியும் உன்னை பத்தி எனக்கு. பாட்டிமா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ம். உங்க கூட விளையாடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நீங்க கூப்பிட்டோன்னே நான் விளையாட வந்தேன். அது மட்டும் இல்லை, நான் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சுல்ல. பின்ன ஏன்டா பாட்டிக்கிட்டே இருந்து நீ இவ்வளவு தூரம் விலகி போயிட்ட? விலகி போயிட்டேனா? ஏன் அப்படி சொல்றீங்க பாட்டிமா? எனக்கு நல்லாவே தெரியும் தேவா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன் மனசுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதை நீ என்கிட்ட சொல்ல விரும்பல. உன்னால சொல்லாமே இருக்க முடியல. இன்னைக்கு அந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லியே ஆகணும். சொல்லுப்பா தேவா, என்ன விஷயம் அது? நீ இப்ப அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ற வரைக்கும் நானும் இங்கேருந்து எங்கேயும் போக மாட்டேன். உன்னையும் நான் எங்கேயும் போக விட மாட்டேன். இத பார் தேவா, எதுவா இருந்தாலும் மனசை விட்டு நீ பேசிடணும். அப்பதான் உன்னோட மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். அந்த பிரச்சனையை அப்படியே மனசுக்குள்ளேயே போட்டு வச்சிருந்தேனா அதுக்கப்புறம் நம்மளால என்னைக்கும் நிம்மதியா வாழவே முடியாது. மனசை திறந்து சொல்லுடா. அப்படி என்ன பிரச்சனை உன் மனசை வாட்டுது? தேவா, மறுபடியும் நீ இந்த விஷயத்துல யாருக்கிட்டையாவது பிடிவாதம் பிடிச்சுனா என் மேல சத்தியம் பண்ணு. உன் அம்மா மேல சத்தியம் பண்ணிருக்க, மறந்துடாத. ஏன்டா பேசாம இருக்க? என்னன்னு சொல்லுடா. சொல்றேன் பாட்டிமா, கண்டிப்பா உங்ககிட்ட தான் சொல்லுவேன். ஆனா இப்ப என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஆமா, எனக்காக சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் பாட்டிமா. சாயந்தரம் தான் உன்னால சொல்ல முடியுமா? ஏன் இப்ப சொல்ல முடியாது? அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல எக்ஸாம் நான் எழுதிட்டு வரும்போது நான் எக்ஸாம் எப்படி எழுதுனேன்னு நீங்க என்கிட்ட கேட்பீங்க. அப்ப நான் என்ன பதில் சொல்லுவேன் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் எல்லாமே இருக்குமா? இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. எத்தனை நாள் நான் கவலைப்பட்டிருக்கேன். ரிசல்ட் வர்ற வரைக்கும் நீ வாயை திறக்க மாட்டியே. ஆனா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா என்கிட்ட வந்து எக்ஸாம் நல்லா எழுதின பாட்டிமான்னு சொல்லுவேன். இன்னைக்கு கூட அதே மாதிரியான நிலைமை தான் பாட்டிமா. இன்னைக்கு சாயந்தரம் தான் எனக்கு ரிசல்ட். அதுல மட்டும் நான் பாஸ் ஆயிட்டா அதுக்கப்புறம் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் பாட்டிமா. என்ன எக்ஸாம் எழுதுனேன்னு அப்பா வந்து சொல்றேன் பாட்டிமா. நான் இப்ப என்ன நிலைமையில இருக்குங்கிறதையும் நான் அப்புறமா வந்து சொல்றேன் பாட்டிமா. நீ ஜெயிப்படா. உன்னோட எக்ஸாம்ல பாஸ் ஆவடா. விஷாக்கா, மா, விஷாக்கா வந்திருக்கா. ராதிகா, எப்படி இருக்க விஷாக்கா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எவ்வளவு நாளுக்கு அப்புறம் பாக்குறோம். ஐயா, இதெல்லாம் எங்க வைக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா? அம்மாடி ராதிகா, இதெல்லாம் எடுத்து உள்ள வைமா. நந்தா, இது சரிமா? கொடுங்க, அவங்கிட்ட கொடுங்க. ஏய் பொண்ணுங்களை ஆரத்தி எடுத்துட்டு வாங்க. யாராவது தண்ணி கொண்டு வாங்கம்மா.
என் பேத்தி மேல எல்லார் கண்ணும் பட்டிருக்கும். இத பாரு தேவகி, உப்பு சுத்தி போட மறந்துடாத, அவ திஷ்டி அப்பதான் போகும். அம்மா அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல வீட்டுக்கு வந்த பேத்திய உள்ள கூட்டு போற வழியை பாருங்க. வாங்க வாங்க உள்ள போலாம். வாங்க வாங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க, ஆ. உள்ள வந்து கொஞ்சிக்கலாம் வாங்க. அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். சரி வாங்க வாங்க வாங்க. நல்லா இருங்க நல்லா இருங்க. நான் போயிட்டு வரேன். வாங்க வாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்ன ராதிகா, என்ன யோசிக்கிற? நீ இங்கேயே நிக்கிற? ஏன் ராதிகா அங்கிருந்து சொல்லாமலே வந்துட்ட? அம்மா மேல உனக்கு அவ்வளோ அக்கறையா? அவங்க உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்தாங்க. வந்துப்பா. சரி சரி வா உள்ள வா போலாம். அட என்னாச்சு தேவா, இன்னைக்கு விசில் ரொம்ப பலமா இருக்கு. ஆ சந்தோஷமா இருக்கேன். நான் இன்னைக்கு ஒருத்தரை பார்க்க போறேன். யார யார பார்க்க போற? என்னோட ட்ரீம் கேர்ள தான். என்ன தேவா, மறுபடியும் நீ ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, அவளை நீ மறக்கவே மாட்டியா? நான் அவளை மறக்க முடியாது வாசு. ஆக்சுவலி நான் அவளை மறக்கணும்னு நினைக்க கூட மாட்டேன். நான் இன்னைக்கு அவளை பார்த்து என் இதயத்தில் இருக்கிறத அவகிட்ட ஓப்பனா சொல்ல போறேன். அவ எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. இங்க பாரு தேவா, நீ பண்றது என்னவோ எனக்கு சரியா தோணல. உனக்கு நல்லா தெரியும் வாசு, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நான் அவளை பார்க்க போறேன்ல, அவ தான் என் வாழ்க்கையில என்னைக்கு உண்மையா இருக்க வேண்டியவ. அந்த விஷயத்துல எந்த தப்பும் நிச்சயமா நடக்காது. அம்மாடி, இவ்வளவு கொடுத்து அனுப்பியிருக்காங்க பாரு. எப்படி இருந்தாலும் 2000 3000 இருக்கும்ல. தேவகி, எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வை, ஜாக்கிரதை. சரிம்மா. இந்த டப்பாவில் என்ன இருக்கு? தேவகி இங்க பாரு, இங்க பார், எவ்வளவு ஜரிகை போட்ட புடவை. நல்லா இருக்கு நல்லா இருக்கு, உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. அம்மாடி விஷாகா, உன்னை பார்த்தா இப்ப அப்படியே ராணி மாதிரியே இருக்கு. தண்ணி குடிக்கிறியாம்மா? ஏ ராதிகா, தண்ணி எடுத்துட்டு வா. இதெல்லாம் என்னடா? கிஃப்ட்ஸ் தந்திருக்காங்க. இவ்வளோ தந்திருக்காங்களா? இது பாருங்க பாட்டிமா, இந்த வளையல தேவாவோட அம்மா நான் முதல்ல சமைச்சப்ப கொடுத்தாங்க. ம், ரொம்ப நல்லா இருக்கு. விஷாக்கா, அம்மா இல்ல அத்தைன்னு சொல்லு. புருஷன் பெயரை சொல்லி அவங்க உறவு முறையை சொல்றது மரியாதையா என்ன? வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? நாளாக நாளாக எல்லாம் தானா தெரிஞ்சுக்குவா. ஐயே, 2 3 நாள் தானே ஆயிருக்கு அவளுக்கு. நீ அவளை எதுவுமே கேட்கவே இல்லை. எப்படி இருக்கான்னு கேளு. ஆ, எப்படி இருக்குமா நீ? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. உன் புகுந்த வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? உன்னை கவனமா பாத்துக்கிறாங்கல்ல? யாருக்கும் கோபம் வர மாதிரி நீ எதுவும் பண்ணலையே? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. எல்லாருமே என்ன நல்லா கவனிச்சுக்கிறாங்க. பிரச்சனைனா என்னோட ஓரகத்தி தான், மிருணாளினி. கல்யாணத்தப்பவே பார்த்தேன், மூஞ்சிய பார்க்கும்போதே உருன்னு இருந்தது. நீ அதுக்கெல்லாம் பயந்துடாதம்மா. நீ அதுக்கு விட்டு கொடுத்து அவளை மேலே தூக்கி வச்சேன்னா அவ உன்னை கீழே போட்டு பூமிக்குள்ளேயே தள்ளிடுவா. பாட்டிமா, நீங்க கவலைப்படாம இருங்க.
சீக்கிரமா அவளை ஒரு வழி பண்ணிடுறேண்ணா. சபாஷ் கண்ணு சபாஷ். விஷாக்கா, உன் ஓரக்கத்தையை பத்தி அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. இவ ஒருத்தி எப்ப பாரு உங்க மாமியார் வீட்டை பத்தி பயந்துகிட்டே இருக்கா. அதுக்காக இவளையும் பயமுறுத்தாத. இத்தனை நாள் கழிச்சு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன வேணும் அதெல்லாம் கேட்டு சமைச்சு நல்லா சாப்பிட கொடு. ராதிகோ, வந்துட்ட பாட்டிமா. என்ன கொண்டு வந்திருக்க? தண்ணியும் ஸ்வீட்டும். ஏன் அங்க நிக்கிற? அவகிட்ட கொடு. இந்த விஷாக்கா. தேங்க்யூ. என்னது இது விஷாக்கா? ஆமாமா, அது கூட கொடுத்தாங்க. ஏதோ குட்டி கிருஷ்ணராமே. உனக்கு தேவையான பொருள் எடுத்துக்கோ, எடுத்துட்டு போ. இது ரொம்ப அழகா இருக்கு. இருக்கட்டும், அது எதுக்கு கையில வச்சிட்டு இருக்க? இங்க கொண்டா வைங்க. நல்ல கனமான கிருஷ்ணன் தான். நல்ல தங்கத்துல பண்ணிருக்காங்க. அப்படியா? எனக்கு இது தெரியவே இல்ல. நான் கூட ஏதோ பித்தளைன்னு நினைச்சேன். ஹலோ மிஸ்டர் குட்டி கிருஷ்ணர். விஷாக்கா, ஓகே ஓகே சரி, நான் என் ரூமுக்கு போறேம்மா. ராதிகா, என் பொருள்லாம் எடுத்துட்டு வரியா? எடுத்துட்டு வரேன்.